அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கும். இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். வேதவசனம் சொல்கிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த நேசர் சந்திக்கும் நேரத்தில் உங்கள் நேசர் இயேசு உங்களுக்காக ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். என்ன காரியம்? பெரிய காரியம். நீ ஒரு சின்ன காரியமாக நினச்சிருக்கலாம், பெரிய காரியமாய் அவர் செய்ய போகிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கட்டும். அந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தருடைய வார்த்தை. அதை நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு சுதந்திரமாக்கி கொள்ள அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க தேவ பிள்ளையே. ஒரு நாளும் உங்களுடைய பிரயாசம் வெட்கப்பட்டு போகாது. நான் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த நாட்களின் வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் கொடுக்கிற தேவன். அவர் உங்களை வெறுமையா விட மாட்டாரு. நீங்க சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பதை பார்க்கிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். நீங்க இதெல்லாம் இந்த வருஷம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? கிடைக்கல இல்லையா? இந்த வார்த்தையினூடாக பரிசுத்தாவியானவர் உங்களோடு பேசுகிறார். இதெல்லாம் பட்சித்து போட்டுச்சோ, இதெல்லாம் உங்களை ஏமாத்துச்சோ, இதெல்லாம் நினைச்சு நீங்க ஏமாந்து போனீங்களோ, கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாத மகனே, சோர்ந்து போகாதே. கர்த்தர் உனக்கு ஒரு விளைவை வைத்திருக்கிறார். நீ நம்புகிறது அவரால் வரும். இந்த காலை நேரத்தில் ஐயோ, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கேன், 12 மணி நேரம் உழைச்சிருக்கேன், வாரம் முழுவதும் உழைத்திருக்கிறேன், என் வீட்டாங்கூட நான் பார்க்க முடியல அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்க தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவரும் கூட பேசுகிறாரு. உனக்குண்டான விளைவு, உனக்குண்டான விளைச்சல் அவர் கரத்தில் இருக்குது. நீ நினைச்சிட்டு இருக்கிற, ஆண்டவர் நினைக்கிறது வேற. இன்றைக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வேன்னு சொல்லி சொன்னார்ல, என்ன தெரியுமா? நீ வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன் உங்களை பார்த்து நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீங்க. உங்க இருதயம் களிகூரும், உங்க இருதயம் மகிழ்ச்சியாகும், உங்க இருதயம் சந்தோஷப்படும். உங்க இருதயத்துக்குள்ளாக தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். புல் உலர்ந்து போகும், பூவும் உதிர்ந்து போகும், கர்த்தருடைய வசனமே நிற்கும். வசனம் நிலைக்கும். அவர் சொன்ன வார்த்தை உனக்கு நினைக்கும், உங்களுக்கு நிலைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால சொந்து போக வேண்டாம். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்க திருப்தி அடைந்து உங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி
உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் திருப்தியாக்குவார். சோர்ந்து போக வேண்டாம். நான் என்ன செய்யணும்னு நினைக்க வேண்டாம். எனக்கு இது கிடைக்கலன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் விளைச்சல் வந்து கொண்டு இருக்கிறது. அது அவர் கரத்தில் இருக்கிறது. உள்ளங்கையில் அவர் வரைஞ்சி வச்சிருக்கிறாராமா. எப்பொழுதும் உன்னோட மதில் அவர் கண்ணுக்கு முன்னாடியே இருக்குது. உனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி அவன் சுகமாயிருப்பான். உன் வாழ்க்கை சுகமா இருக்கும், சௌபாக்கியமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். பலனை தரும் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில நீ அனுபவித்ததை பார்க்கலாம், நீ அவமானப்பட்ட அத்தனை நிந்தையை பார்க்கலாம், ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். அவர் காண்கின்ற தேவன், உன்னை பார்க்கிறார் அவர். என்று காலையில இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அதோட பிள்ளையே, கால நேரத்தில் ஆண்டவர் உற்சாகப்படுத்துறாரு. அவரோட வார்த்தையை பிடித்துக்கொள். எதுக்கும் நிக்காத, அந்த பக்கம் இந்த பக்கம் சாயாத. ஆண்டவர் சொல்றாரு, இது வழி என்று சொல்லி உனக்கு ஆண்டவர் காமிப்பார். இதுதான் உனக்கு பாதை, இதுதான் ஒரு காரியம், இதுதான் நான் உனக்கு நியமிச்ச இடம். ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், தேவப்பிள்ளையே, நீ விதைச்சது ஒரு நாளும் வீண் போகாது. அவர் கொடுக்கிறது ஒரு நாளும் தாமதமாகாது. அவர் சீக்கிரமாய் உனக்கு பதில் செய்வார். சோர்ந்து போக வேண்டாம். உன்னை அதிசயமாய் அவர் நடத்தி இருக்கிறார். எவ்வளோ பெரிய சேனையா இருந்தாலும் உன் வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய நாமம், அவருடைய நாமம் இயேசு. இயேசுனா நற்செய்தி. அவர் பிறந்ததே நற்செய்தி, அவர் வந்ததே சந்தோஷம். உன் வாழ்க்கையில் அதை செய்ய போகிறார். சோர்ந்து போக வேண்டாம், முன்னேறி செல்லு. நீ யாரை நம்பி இருக்க? ஆண்டவர் நம்பி இருக்க. கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கட்டும். கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன் செல்லும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் வித் யூ. இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம். நாளை சந்திப்போம். இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எங்களது நியூ கிரேஸ் டிவியின் மூலமாய் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென்.